ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா தேர்ட் எக்ஸசைஸ்ல செவன்த் சம் பார்க்க போறோம். போன வீடியோவில் சிக்ஸ்த்து சம்ம போட்டு முடிச்சாச்சு. இப்போ செவன்த் சம்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். செவன்த் சம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, an open box is made up of a square piece of a material. அதாவது ஒரு பாக்ஸ், ஒரு திறந்த பாக்ஸ்னா எப்படின்னா மேல மூடி இருக்காது, பாக்ஸ் மட்டும் தான் இருக்கும். அது எப்படி உருவாக்கியிருக்காங்கன்னா, ஒரு ஸ்கொயர் பீஸ் ஆஃப் மெட்டீரியல், அதாவது ஒரு சதுர வடிவுல இருக்கிற ஒரு மெட்டீரியல் மூலயமா அந்த ஓபன் பாக்ஸை செஞ்சிருக்காங்க. அது எப்படி செய்ய முடியும்? இப்போ அந்த சதுரங்க வடிவுல இருக்கிற மெட்டீரியல் இதுன்னு வச்சுக்குவோம். இப்போ இந்த இடத்துல கட் பண்ணா இங்கே கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, 24 cm on side by cutting equal pieces of square and turning up the sides அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னன்னா, ஸ்கொயர் பீஸ் ஆஃப் மெட்டீரியல் வந்து இது என்ன பண்ணுவாங்கன்னா, கார்னர் 4 கார்னர் இருக்குல்ல, அதில் ஒரே மாதிரி ஸ்கொயர் வெட்டிடுவாங்க. அப்புறம் என்ன ஆகும், இது அப்படியே மடிச்சாங்கன்னா ஒரு ஓப்பன் பாக்ஸ் ஆயிரும். ஓகே, புரிஞ்சுதா? அப்புறம் என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸ்பிரஸ் த வால்யூம் ஆஸ் a ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். அதாவது வால்யூமை வந்து ஒரு ஃபங்க்ஷனா, அதுவும் எக்ஸோட ஃபங்க்ஷனா எழுதுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த வால்யூமை கண்டுபிடிச்சு போட்டாலே வந்து நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஏன்னா வால்யூம் தானே கேட்டிருக்காங்க, எக்ஸோட ஃபங்க்ஷன் எழுத சொல்லியிருக்காங்க. அப்படி நேரத்தில் என்னென்ன புரிஞ்சுக்கணும்னா, வால்யூமோட ஃபார்முலாவை தெரிஞ்சுக்கணும். வால்யூமோட ஃபார்முலா, வால்யூம் இஸ் ஈக்குவல் டு, இது என்ன ஷேப்னு தெரியாது, அப்ப நம்ம என்ன எழுதிக்கலாம், ஸ்கொயராகவும் இருக்கலாம், ஆனா சைடு கம்மியா இருக்குல்ல, அப்ப ரெக்டாங்கிள், அது எல்பி அதெல்லாம் போட தேவையில்ல. இந்த மாதிரி ஒரு சின்ன ஃபார்முலா இருக்கு. வால்யூம் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் பேஸ் இன்டு ஹைட். வால்யூம் ஆஃப் ஏரியா ஆஃப் பேஸ் இன்டு ஹைட். அதாவது பேஸோட ஏரியாவையும் ஹைட்டையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு வந்து வால்யூம் கிடைச்சோன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்ப நம்ம என்ன பண்ணணும், இது ரெண்டோட வேல்யூ அதாவது ரெண்டுத்தோட எண்ணிக்கையை கண்டுபிடிச்சிட்டோம்னா, இது ரெண்டையும் பெருக்கி நம்ம அதோடைய வால்யூமை கண்டுபிடிச்சிக்கலாம். வால்யூம்னா அதுல எவ்வளவு எடுக்க முடியும், இப்போ ஒரு வாட்டர் பாட்டில் வால்யூம் 1 லிட்டர், அந்த மாதிரி இந்த வால்யூமை கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கு வந்து ஏரியா ஆஃப் பேஸ், அதாவது இந்த பேஸோடைய ஏரியாவோட கேட்டிருக்காங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது நமக்கு தெரியாதே. இந்த ஸ்கொயர் மொத்த அளவு வந்து 24. அப்போ இந்த 24 தான் இல்லை, ஏன்னா இங்க ஒரு பாதி 4 ஸ்கொயர் வெட்டி வச்சிருக்காங்க, அதை வெட்டி மடக்கிட்டாங்க. அப்போ இந்த ஸ்கொயர் தான் கணக்கு வரும். இதை வெட்டி தள்ளி வச்சுட்டாங்கல்ல, அப்புறம் இது இருக்கும், இது இருக்காது. அப்புறமா அதை மடிச்சிருவாங்க. மடிச்சா இங்க பாக்ஸ் மாதிரி இருக்கும், இங்க ஸ்கொயர் மட்டும் தான் இருக்கும். வெளியே இருக்க ஸ்கொயர் வந்து ஏன்னா மடிச்சிருவாங்கல்ல, அப்போ 3 டைமென்ஷன் ஆயிரும். அப்போ மடிச்சுட்டா இந்த ஸ்கொயரோட தான் பேஸா இருக்கும். இந்த ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னா, 24 - 2x. ஏன்னா இங்க ஒரு எக்ஸ் போயிருக்கு, இங்க ஒரு எக்ஸ் போயிருக்கு. அப்போ ரெண்டுத்தையும் சப்ராக்ட், இதுல இருந்து சப்ராக்ட் லென்த்ல இருந்து போயிரும்ல, இங்க ஒரு எக்ஸை கட் பண்ணிட்டாங்க, இங்க ஒரு எக்ஸை கட் பண்ணிட்டாங்க. மொத்தமா இருக்கிறது 24. அதுல இருந்து 2 எக்ஸ் காணாம போயிடுச்சுல்ல, ஏன்னா கட் பண்ணிட்டாங்கல்ல. அப்ப அதை வந்து சப்ராக்ட் பண்ணணும், சேர்த்தாங்கன்னா ஆட் பண்ணணும். அப்போ இந்த ஸ்கொயரோட லென்த் தான் வந்து 24 - 2x. அப்போ ஏரியா ஆஃப் பேஸ் வந்து நமக்கு ஒரு சைடு 24 - 2x தெரிஞ்சிருச்சு. இன்னொரு சைடு எப்படி கண்டுபிடிங்க, இங்க ஈக்குவல் தானே கொடுத்துருக்காங்க. இந்த சிம்பிள் கொடுத்தா என்ன அர்த்தம், எல்லா சைடும் ஈக்குவல் தான் அர்த்தம். அப்போ வந்து இதுவும் எல்லாமே ஈக்குவலா தான் இருக்கும். அப்போ நம்ம ஸ்கொயர் தான் எடுத்துக்க போறோம். இந்த பேஸ் வந்து ஒரு ஸ்கொயர், ஸ்கொயரோட ஃபார்முலா எழுதிக்கலாம். ஸ்கொயரோட ஃபார்முலா என்ன, ஃபார்முலா மட்டும் நான் ப்ளூல எழுதுறேன். ஸ்கொயரோட ஃபார்முலா வந்து ஏ ஸ்கொயர் யூனிட்ஸ், ஹைட் வந்து ஹெச்னு எழுதிக்கலாம். ஓகேவா? அந்த ஃபார்முலா ஏன் நம்ம எழுதணும்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட்னால எழுதுறேன். இந்த ஏ ஸ்கொயர் யூனிட்ஸ்க்கு என்ன அர்த்தம்னா, இந்த ஏ ஸ்கொயர் இப்போ ஒரு சைடு எடுத்துட்டு அந்த சைடை அதையாலே மல்டிப்ளை பண்ணா நம்ம ஸ்கொயரோடைய ஏரியாவை கண்டுபிடிச்சிடலாம். அந்த ஃபார்முலா தான் பேசிக் ஃபார்முலா. இன்டு ஹைட், இந்த ஓப்பன் பாக்ஸ் வித்து இருக்கும்ல, அது ஹைட் தான் வந்து அங்க எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஏ ஸ்கொயர் எவ்வளவு கண்டுபிடிச்சிருவோம். ஏன் என்னது 24 - 2x. ஏன்னா இங்க எக்ஸ் வந்து 2 இடத்த வெட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம்னா 24 - 2x the whole square எழுதிக்கலாம். கரெக்டா எழுதணும், ஏன்னா ஏவை ஸ்கொயர் பண்ணிருக்காங்க. ஏங்கிறது சைடு, இது மொத்தமா தான் ஏ. ஓகே, மொத்தமா தான் ஏ. அப்போ ஏ வந்து ஸ்கொயர் பண்ணிருக்காங்க, எழுதிக்கலாம். இன்டூ ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்புறமா எழுதிக்கலாம். ஹைட் எவ்வளோ கண்டுபிடிக்கிறது, அதுதான் புரியல எனக்கு அப்படிங்காங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து இதை மடிப்பாங்கல்ல, ஏன்னா இது எவ்வளோ லென்த் இருக்கு, இங்க எக்ஸ் லென்த்துக்கு வெட்டிருக்காங்க.
அப்போ இது எல்லாமே எக்ஸலண்டா தானே இருக்கும். இங்க இப்படியா வெட்டியிருக்காங்க, நேராக தானே போயிருக்கு. இதை மடிக்கும் போதும் இந்த ஏரியாவும் எக்ஸலண்டா தான் இருக்கும். ஏன்னா மடிச்சா ஒரே இதுதானே வரும். இங்க மடிக்கும் போது இதை தூக்கி இப்படியே இப்படி பாத்திடுவாங்கல்ல, அப்போ எக்ஸலண்ட் தான் ஹைட்டு, இதோட ஹைட்டு. அப்போ நம்ம அது எக்ஸல் எழுதிக்கலாம். ஸோ இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணோம், நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அப்புறம் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்றதுக்கு அதாவது பெருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கொயர் நோட்டேஷன், அதாவது இதை வந்து எளிமைப்படுத்தணும், சிம்பிளிஃபைப்படுத்தணும். அப்புறம் என்ன பண்ணணும்னா இது ரெண்டு எழுதிக்கலாம் ஸ்கொயர்ல. இல்லைன்னா இன்னொரு ஃபார்முலா சொல்லி கொடுத்துருப்பேன் நம்மளுக்கு, ஷார்ட்ஸ்ல ஒரு வீடியோ போட்டிருப்பேன், செகண்ட் அல்ஜிபிரிக் ஐடென்டிட்டிஸ். a plus b the whole square is equal to a square plus 2ab plus b square அதை போட்டிருப்பேன். அதை வச்சு இதை போட்டுக்கலாம். என்ன இங்க மைனஸ் கொடுத்துருக்காங்களா, நடுவில் இருக்க சைனை மட்டும் மாற்றணும். அப்போ நம்ம ஐடென்டி எழுதிக்கலாமா, a minus b the whole square is equal to a square minus 2ab plus b square. என்ன இந்த சைன் மட்டும் மாறும், இங்க பிளஸ் வந்தா இங்க பிளஸ், இங்க மைனஸ் தான் மைனஸ், மற்றபடி இந்த சைன் மாறாது. எழுதியாச்சா? இப்போ என்ன பண்ணணும், இங்க இருக்கிற ஏக்கும் பிக்கும் சப்ஸ்டியூட் பண்ணாலே நமக்கு, அதாவது இங்க இருக்கிற ஏக்கும் பிக்கும் இந்த வேல்யூ போட்டாலே நமக்கு வந்து இந்த ஃபார்முலா ஈஸியா கிடைச்சிடும். அதை விட்டு இது பிரிச்சு இது பண்ணி அதோட இந்த ஃபார்முலா தான் ஈஸியா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஏ ஸ்கொயர், இங்க ஏ என்னது, ஏ என்ன கொடுத்துருக்காங்க 24, ஏ வந்து 24, இதுதான் ஏ. பி வந்து என்னது, பி வந்து 2x தான் பி. அப்போ இதை வச்சுதான் நம்ம போடணும். ஏ ஸ்கொயர், அதாவது இங்க 24 ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க, அதை நம்ம அப்படியே எழுதிக்கலாம் 24 ஸ்கொயர். நடுவில் மைனஸ் வந்திருக்கு, அதை மைனஸ் எழுதிக்கலாம். 2 இன்டூ 2 ஏதாவது ஃபர்ஸ்ட் ஏஆல பெருக்கணும், ஏ என்னது 24, அதை எழுதிக்கலாம். இன்டூ பி, இங்க ஒட்டி எழுதிங்கன்னா உள்ள மல்டிபிளிகேஷன் இருக்குன்னு அர்த்தம். இங்க மைனஸ் இந்த பிளஸ் இதை பிரிச்சிருச்சு, அப்போ இங்க மல்டிபிளிகேஷன் தான் இருக்கு. அப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஏவை வந்து 24 கிடைச்சிருச்சு, அது பி என்ன 2x மைனஸ் 2x இல்லை, ஏன்னா மைனஸ் தான் முன்னாடி போட்டாச்சு இல்லை, நீங்க இதை மட்டும் 2x மட்டும்தான் பி, அதை எடுத்து இங்க எழுதிக்கணும் 2x. இதை மல்டிப்ளை பண்ணணும். அடுத்து பிளஸ் பி ஸ்கொயர், பிளஸ் போட்டுக்கிட்டு பி ஸ்கொயர்னா என்ன, பி வந்து 2x, அப்போ 2x மொத்தமா ஸ்கொயர் பண்ணா அதோட வேல்யூ கிடைச்சிடும். அப்போ 2x ஸ்கொயர். இதுதான் நம்ம இப்போ இன்னும் கொஞ்சம் ஈஸியா சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு அது ஆன்சர் கிடைச்சிடும். 24 ஸ்கொயர் 24 ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, 24 ரெண்டு டைம் மல்டிப்ளை பண்ணா 24 ஸ்கொயர் கிடைச்சிடும். இது நீங்க மனப்பாடம் 30 இருந்து 40 ஸ்கொயர் வந்து நீங்க மெமரி பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி யூஸ் ஆகும். பைத்தாகரஸ் தியரமும் சரி, அல்ஜிப்ராலும் சரி, இந்த மாதிரி நம்பர்லாம் வந்து அடிக்கடி வரும். நம்ம மல்டிப்ளை பண்ணா 4 4s are 16, மேல 1 போகுமா, 4 2s are 8, 8 கூட 1 சேர்த்தா 9, இங்க பிளஸ் போட்டுக்கலாம், இங்க எக்ஸ் போட்டுக்கலாம். மறுபடியும் 2 24s are 48. இப்போ இதை ஆட் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். 6 இந்த பக்கம் வரும், 9 8 5 9 8 கூட்டினா 7 17 வரும். 17க்கு 7 போட்டு 1 மேலே போயிட்டு 1 4 5. ஸோ 24 பேருக்கு 576 கிடைக்குது. அந்த 576 எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் இதான் போட போறோம், இது நீங்க தனியா வச்சிருங்க, இதை கண்டுபிடிச்சிட்டு அதை மொத்தமா பண்ணிக்கலாம். இது தனியா வச்சிருங்க, ஓகே. ஏன்டா அவன் போடல அப்படின்னு பார்க்காதீங்க, ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு அதோட இதுக்கு வருவோம். அப்போ 576 வந்துருச்சா, அதாவது 576, இது ரெண்டுத்தையும் 24 பேருக்குன்னா அது கிடைச்சிரும். அப்போ இதோட ஆன்சர் தான் இது. 576 கிடைச்சிருச்சா, 24 ரெண்டு டைம் பேருக்குன்னா அடுத்து இந்த பிராக்கெட் குள்ள இருக்கிறத சால்வ் பண்ணணும். நம்ம 2 அப்படியே போட்டு பிராக்கெட் குள்ள இருக்கிறத சால்வ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் 24 இன்டூ 2x கொடுத்துட்டாங்களா, அப்போ 24 2x மல்டிப்ளை பண்ணா அந்த பிராக்கெட் குள்ள இருக்கிறத சால்வ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட்டை சால்வ் பண்ணிப்போம். கோஎஃபிஷியன்ட்டா என்னது, இந்த நம்பர்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதை மட்டும் தனியா எழுதிப்போம். இங்க நம்பர் என்னென்ன இருக்கு, ரெண்டு நம்பர் இருக்கு, 24 இன்டூ 2 இருக்கு, இன்டூ எக்ஸ். ஏன் இன்டூ எக்ஸ் போட்டிருக்கேன், ஏன்னா இந்த மாதிரி கேப்பே விடாம எழுதிருந்தாங்கன்னா அதுக்கு 24 இன்டூ 2 இன்டூ 4 எழுதக்கூடாது. இந்த மாதிரி எக்ஸ் நடுவில் வந்துச்சுன்னா கேப் இல்லாம அதை மல்டிப்ளை பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ 24 இன்டூ 2 எவ்வளவு 48, 48 இன்டூ எக்ஸ் 48x, 24 இன்டூ 2 48 வரும். அப்புறம் எக்ஸ் எப்படி வரும், அதை அப்படியே ஒட்டி போட்டுருவாங்க, ஏன்னா நான் சொல்லியிருக்கேன் மல்டிபிளிகேஷன் அர்த்தம்னு. பிளஸ் 2x ஹோல் ஸ்கொயர்னா 2x வந்து ரெண்டு டைம் மல்டிப்ளை பண்ணணும், அதை நம்ம பிரிச்சு எழுதிக்கலாம். ஏன்னா சிங்கிளா தான் இருக்கு, ஏதாவது பிளஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கலாம். இங்க சிங்கிளா இருக்கதான் நம்ம அப்படியே எழுதிக்கலாம். 2x இன்டூ 2x ஸ்கொயர்னா ரெண்டு டைம் எழுதணும், கியூப் தான் 3 டைம் எழுதணும். எழுதியாச்சா? அடுத்து 576 அப்படியே போட்டு, இப்போ இந்த 2 வந்து பிராக்கெட்ல மல்டிப்ளை ஆகும். 2 பிராக்கெட்ல மல்டிப்ளை ஆகும்போது என்ன ஆகும், 48 2 48 2 பேருக்குன்னா 96 வரும்.
96 போட்டு இந்த எக்ஸ் அப்படியே போட்டுக்கலாம். நீங்க தனியா எக்ஸுக்கெல்லாம் மல்டிப்ளை பண்ணக்கூடாது. இங்க ஒரே ஒரு டேர்ம் முதல் டேர்ம் இருக்கிறதுனால நம்ம அப்படியே பெருக்கி எழுதிக்கலாம். எக்ஸ் அப்படியே வரும், இது ஆகாது. அடுத்து பிளஸ் போட்டுக்கிட்டு இதை இப்போ வந்து நம்ம இதை மல்டிப்ளிகேஷனா போக வச்சு ஒரு பிராக்கெட்டா மாத்திடுறோம். 2x into 2x. ஆனா இங்க 24 கொடுத்தாங்க, நான் ரெண்டுத்தையும் பெருக்கி அப்படி எழுதிட்டீங்கன்னா 2x கொடுத்துருக்காங்க. நம்ம இங்க பண்ணோம் பாத்தீங்களா, நம்பர்ல தனியா எழுதி லெட்டர்ல தனியா எழுதுற மாதிரி இங்க நம்பர்ல மல்டிபிகேஷன் மட்டும் தான் வேலை செய்யும். அடிஷன் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. மல்டிபிகேஷன் மட்டும் தான் லெட்டர்ல தனியா எழுதி நம்பர்ல தனியா எழுதலாம். ஃபர்ஸ்ட் நம்ம நம்பர்ல தனியா எழுதிடுவோம். இங்க 2 into 2 இருக்கா, மல்டிப்ளை போட்டுப்போம். இந்த 2 எடுத்து ஒரு பிராக்கெட் எழுதிக்கிட்டேன். இந்த பிராக்கெட் இந்த 2 தூக்கி இங்க எடுத்து இந்த எக்ஸ் தூக்கி இங்க போட்டுக்கலாம். அவ்வளவுதான். எக்ஸ் இன்டூ எக்ஸ். அதே 2 பிராக்கெட் தான் இன்னும் இருக்கு. is equal to 576 minus 96x plus அதே எல்லாத்தையும் அப்படியே போட்டுக்கிட்டு 2 எவ்வளவு 4 பெருக்கணும். அதே மாதிரி x ஸ்கொயர். இதுதான் ஆன்சர். இங்க பெருக்கல் குறி வந்து தான் ஒட்டி எழுதிக்கணும். ஏன்னா இங்கெல்லாம் ஒட்டி எழுதிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஒட்டி எழுதினா பெருக்கல் குறின்னு. அதனால இங்க பெருக்கல் குறி வந்து நம்ம ஒட்டி எழுதிக்கலாம். அந்த x ஸ்கொயர் வந்து பாத்தீங்களா, அதை அப்படியே ஒட்டி எழுதிட்டாலே இதுதான் ஆன்சர். இப்போ பிராக்கெட் போடணும் அவசியம் இல்லை, இருந்தாலும் போட்டுக்கலாம். அடுத்து வந்து நமக்கு இந்த ஆன்சராகவே கிடைச்சிருச்சு. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், இங்க இதை மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம், இது இன்னும் கண்டே பிடிக்கல. இங்க நான் இதை மட்டும் தான் போட்டிருக்கேன். அப்போ இப்போ வந்து இதை இங்க கொண்டு வந்துக்கலாம். இன்டூ பெரிய பிராக்கெட் ஒன்று போட்டுருவோம். இதான் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, எக்ஸால மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த எக்ஸ் என்ன ஆகும், இது உள்ள எல்லாத்துக்கும் போகும். ஏன்னா இங்க மல்டிப்ளிகேஷன் இல்லை, மல்டிப்ளிகேஷன் இருந்தால் ஒரே ஒரு வெளியே இது உள்ள பண்ணிட்டு தான் வெளியே போகணும். அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம், இந்த எக்ஸ் வந்து எல்லா இடத்துக்கும் வரும் இல்லையா, அப்ப எக்ஸை முதல்ல இதோட மல்டிப்ளை பண்ணுவோம். இந்த நம்பர் கூட எக்ஸ் மல்டிப்ளை அதை ஒட்டி எழுதிக்கணும். ஏன்னா மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் என்ன வரும் தெரியாது. அடுத்து 96 இருக்கா, இது எப்படி எழுதணும்னா, இப்ப ஆல்ரெடி ஒரு எக்ஸ் இருந்துச்சுன்னா இன்னொரு எக்ஸ் எப்படி மல்டிப்ளை பண்ணணும்னா, இதோட பவர் என்ன 1, இதோட பவர் என்ன 1, 1 கூட்டினா 2, அப்படிதான் போடணும். அதான் எக்ஸ் இன்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து கூட்டல் போட்டுக்கலாம், 4 அப்படியே போட்டுக்கலாம். ஏன்னா இங்க நம்பரே இல்லை, 1 இருக்கு. ஆனா 1 4 தான் வரும். அடுத்து எக்ஸ் ஒய் எக்ஸ் எப்படி மல்டிப்ளை பண்றது, நீங்க ஆல்ரெடி எக்ஸ் பவர் 1 தான் இருக்கு, எக்ஸ் பவர் 2ல இருக்கு. 2 1 கூட்டினா இந்த பவர் தான் கூட்டணும், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த பவர் தான் கூட்டணும். 2 1 கூட்டினா 3, அப்ப எக்ஸ் போட்டு 3 போட்டுக்கலாம். இதுதான் வந்து ஆன்சர். ஆனா இப்படி எழுதுனா மார்க் கிடையாது, இப்படி எழுதக்கூடாது. ஏன்னா எப்பவுமே எழுதும் போது இப்படிதான் எழுதணும்னு ஒரு ஆர்டர் இருக்கும், அந்த ஆர்டர்ல தான் எழுதணும். கொஸ்டினை மாத்தி கொடுத்துருப்பாங்க, ஆனா ஆர்டர்லாம் எழுதுனா மார்க் கன்ஃபார்ம் கிடைக்கும். அப்ப என்ன பண்ணணும்னா, இங்க ஆர்டர்லயே இல்ல, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இருக்கிறதுலே பெருசு பாத்தீங்கன்னா இதுதான் எக்ஸ் கியூப் தான் பெருசு. இருக்கிறதுலே கியூப், ஒரு நம்பர் கியூப் பண்ணா எவ்வளவு பெருசா போகும். அதனால இந்த இருக்கிறதுல இதுதான் பெருசு, இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் எழுதணும். அடுத்து இருக்கிறதுல பெருசு ரெண்டாவது பெருசா இருக்கிறது 96 எக்ஸ் ஸ்கொயர். இதான் வந்து ரெண்டாவது பெருசா இருக்கு. கடைசியா இருக்கிறதுல சின்னதாவது வந்து இது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது எழுதணும். இது எழுதலாமா, 4x3. இந்த பிளஸ் தூக்கி இங்க போடணும் அவசியம் இல்லை, ஏன்னா முன்னாடி வந்து இங்க சைன் வராது. அடுத்து ரெண்டாவது பெருசா என்ன இருக்கு, இதுதான் பெருசா இருக்கு. இதை அப்படியே இங்க எழுதிக்கலாம், மாற்றமே இல்லை. ஏன் இங்க பிளஸ் வருது, ஏன்னா இது பிளஸ்ல தான் இருக்கு, பிளஸ் வரும். 576 576 எக்ஸ், அதை அப்படியே எழுதிக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணியாச்சு, வால்யூம் தான் கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் வால்யூம். நம்ம எக்ஸுக்கு என்ன வேல்யூ போட்டாலும், இங்க எக்ஸுக்கு அதே வேல்யூ போட்டாலும் இதோட வால்யூமும், அதாவது அந்த ஓப்பன் திறந்திருக்கிற பெட்டியோட வால்யூமும் மூடி இருக்காது. மூடி இருந்தா வேற வால்யூம் வரும், மூடி தான் ஒரே வால்யூம் தான் வரும், மூடி மட்டும் இருக்காது. அந்த திறந்திருக்கிற பெட்டியோட வால்யூம், அதுல எவ்வளோ எண்ணெய் ஊத்துறோம் அதோட வால்யூம் தான் இது. இதை என்னவா கொடுத்துருக்காங்க, எக்ஸ்பிரஸ் த வால்யூம் ஆஃப் பாக்ஸ் as a function of x. வால்யூம் ஆஃப் பாக்ஸை கண்டுபிடிச்சாச்சு. ஃபங்க்ஷன் ஆஃப் எஃப் எக்ஸ்பிரஸ், அதாவது எஃப் உடைய எக்ஸ் உடைய ஒரு ஃபங்க்ஷனா அதை காமிக்க சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பிரஸ்னா காமிக்கிறது. எப்படி அது எஃப் ஆஃப் எதனா என்னடா பண்ணணும், ஒண்ணுமே புரியல, ஒண்ணுமே இல்லை. அவ்வளவுதான், எஃப் ஆஃப் எக்ஸ் போட்டு கொடுத்துருக்கேன். எஃப் ஆஃப் எக்ஸை காமிச்சாச்சு பாத்தீங்களா. இதுல கன்ஃபியூஸ் பண்ணிக்க ஒண்ணுமே இல்லை. இப்படி காமிக்க எக்ஸோட ஃபங்க்ஷனா காமிக்க சொல்லியிருக்காங்க, அதுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் தான் போடணும். ஒய்யோட ஃபங்க்ஷன்னா ஒய் ஆஃப் எஃப் ஆஃப் ஒய் தான் போடணும். இங்க வந்து கன்ஃபியூஸ் பண்ணதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆன்சர் வந்து இதுதான், இதுதான் ஆன்சர். ஓகேவா, நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன பண்ணணும்னா, வால்யூம் விட்டு ஏரியா ஆஃப் பேஸ் இன்டூ ஹைட்னு போட்டுரும். அங்க முக்கியமான ஃபார்முலா எழுதியாச்சு. ஏன்னா பேஸ் வந்து ஒரு சதுரமா இருக்கிறதால அதோட ஏரியா என்ன வரும், ஏ ஸ்கொயர் வரும் இன்டூ ஹைட். ஹைட் ஏன்னா இது வந்து இது மணிக்கும் போது ஹைட் ஆயிருந்தது. அப்போ அதை நம்ம ஏ ஸ்கொயரையும் ஹெச்சையும் என்னென்ன போட்டாச்சு. அதை அப்படியே ஒரு ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்து நம்ம பெருக்கி இங்க எழுதிட்டோம்.
இந்த பெருக்கி எழுதியிருக்கத நம்ம அசெண்டிங் ஆர்டர், அதாவது சின்ன பெருசுல டிசெண்டிங் ஆர்டர், பெருசுல தான் எழுதிட்டோம். அதுக்கப்புறம் அது எஃப் ஆஃப் எக்ஸ்னு பேர் வச்சா முடிஞ்சது. இதோட நம்ம 7th சம் முடிச்சாச்சு. அடுத்து 8th சம் போலாமா? நம்ம 7th சம் முடிச்சிட்டோமா? அடுத்து 8th சம் போலாம். 8th சம்ல என்ன கொடுத்திருக்காங்க? a function is defined by f of x is equal to 3 minus 2x. அதாவது ஒரு ஃபங்க்ஷன் அதை எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்கன்னா 3 minus 2x டிவைட் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். find x when f of x square is equal to f of x the whole square. அதாவது x க்கு எந்த வேல்யூ போட்டா இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும், அதாவது பூர்த்தி செய்யும். x க்கு எந்த வேல்யூ போட்டா இதை பூர்த்தி செய்யும் எழுதுறாங்க. அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா இதெல்லாம் நம்ம அப்படியே போட்டுக்கிட்டே வந்தா தெரிஞ்சிடும். அடுத்து ஃபர்ஸ்ட் f of x square கொடுத்துருக்காங்க. எங்கெல்லாம் x இருக்கோ அங்கெல்லாம் இந்த வேல்யூவை போடுவோம். 3 minus 2x இருக்கு, அதுக்கு பதிலாக x square போட்டுக்கலாம். அப்புறம் இந்த பிராக்கெட் போட்டுக்கலாம், ஏன்னா f of x தான் என்னது, இதான் ஆன்சர். இது அப்படியே இங்கதான் கொடுத்துருக்காங்க, அதுதான் ஆன்சர். அது அப்படியே விட்டுக்கலாம். இது எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு இருக்கும். போன சம்மா தான் இதை யூஸ் பண்ணோம். அதை அப்படியே எடுத்து ஓரமா வந்துக்கலாமா? 3 minus 2x the whole square. இது என்ன ஐடென்டிட்டி? இப்பதான் சொன்ன, போன சம்ல போட்டோன்னு. a minus b the whole square is equal to a square minus 2ab plus b square. இந்த ஐடென்டிட்டி போன சம்ல தான் யூஸ் பண்ணோம். இப்போ அதே தான் யூஸ் பண்ண போறோம். அது என்ன வேல்யூ மட்டும் மாறி இருக்கு. அப்ப a என்னவா வைக்கணும்? இதுதான் a, இதுதான் b. அப்போ ஃபர்ஸ்ட் a ஸ்கொயர் பண்ணணும். a என்ன கொடுத்துருக்காங்க? 9, 3. அப்போ 3 வந்து ஸ்கொயர் பண்ணிக்கலாம். 2 into a வந்து என்னது, இங்க அதே 3 தான். b வந்து என்னது, 2x. இது வந்து மல்டிப்ளிகேஷன், இது வந்து x, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. பிளஸ் b ஸ்கொயர், b என்னது 2x. அதை அப்படியே எழுதி ஸ்கொயர் பண்ணிட்டா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இந்த மாதிரி போட்டு முடிச்சாச்சா? அடுத்தது இன்னும் கொஞ்சம் ஈஸியான ஸ்டெப்புக்கு கொண்டு வரணும். 3 ஸ்கொயரோட 3 into 3, அதாவது 3 பெருக்கணும். 3 பெருக்குனா 9 தான் வரும். அது அப்புறமா என்ன வருது, இங்க வந்து மைனஸ் போட்டுக்கலாம். 2 into ஃபர்ஸ்ட் இது கூட இது பண்ணணும், ஏன்னா மல்டிப்ளிகேஷன்ல இருக்குல்ல. என்ன சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி லெட்டர் கலந்து கொடுத்துருந்தாங்கன்னா லெட்டர்லாம் தனியா எழுதிக்கலாம்னு சொல்லியிருக்கேன், நம்பர்லாம் தனியா எழுதிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். 3 into 2x எழுதிக்கலாம். இந்த 2x ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கலாம். 3 2s are, அதாவது 3 2 பேருக்குன்னா 6 வரும். இப்போ இத வந்து இந்த பிராக்கெட்ல மல்டிப்ளை பண்ணணும். ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்கு, அதான் முதல் டேர்ம் மட்டும் தான் இருக்கு. அதனால 9 போட்டு 2 6 மல்டிப்ளை ஆகும். 2 6 12. அந்த x அப்படியே போட்டுக்கலாம். இப்போ இங்க என்ன இருக்கு, 2x the whole square இருக்கு. அப்புறம் 2x மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கு நம்ம இங்க வந்துக்கலாமா? 2x into 2x. இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா லெட்டர் தனியா, மல்டிப்ளிகேஷன் மட்டும் தான், லெட்டர் தனியா நம்பர் தனியா. அப்ப இந்த மாதிரி எழுதிக்கலாம். 2 into 2 into x into x. 2 into 2 வந்து 4, x into x வந்து என்னது, x ஸ்கொயர். இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன் நடுவுல ஒட்டி எழுதிக்கலாம் சொல்லியிருக்கேன்ல, அப்ப அப்படியே ஒட்டி எழுதிக்கலாம். ஸோ இதுதான் வந்து 3 minus 2x the whole ஸ்கொயருக்கு ஆன்சர். இப்போ நம்ம இதை கண்டுபிடிச்சாச்சா, இது அப்படியே எழுதிக்கலாம். 3 minus 2x ஸ்கொயர். இந்த சைடு வந்து மாறலை, அதை அப்படியே எழுதிக்கிட்டு இது இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து இங்க கிடைச்சிருக்கு பாத்தீங்களா, அதை அப்படியே எழுதிக்கலாம். 9 minus 12x plus 4x ஸ்கொயர். சரி, இப்போ என்னடா பண்ணி தொலைறது அப்படின்னா, இதை வந்து நம்ம ஒரு சைட்ல இந்த மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிற மாதிரி வேல்யூ வந்துச்சுன்னா சில டைம் என்ன ஆகும், இந்த எக்ஸ் ஸ்கொயர் இந்த எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். அதாவது ஒரே மாதிரி இருக்கும். ஆனா இங்க -2 இருக்கு, இங்க +4x ஸ்கொயர் இருக்கு, அப்ப கேன்சல் ஆகாது. இந்த மாதிரி கொடுத்து எப்படி இந்த சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுனா, நீங்க எல்லா டேர்மையும் தூக்கிட்டு ஒரு சைடு வந்துடணும். அதாவது ஒரு இடத்துல எப்பயுமே நீங்க வந்து ரைட் சைடு 0 இருக்குமா தான் பாத்துக்கலாம், லெஃப்ட் சைடு 0 தான் புரியாது. ஸோ எப்பயுமே வந்து இந்த மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் கொடுத்துருந்து அது ரெண்டுமே வேற வேற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க ஏதாவது ஒரு சைடு காலி பண்ணிட்டு இந்த பக்கம் வந்துக்கலாம். இதை மொத்தத்தையும் தூக்கி இந்த பக்கம் போட போறோம். அப்போ இங்க என்ன வரும், 3 minus 2x ஸ்கொயர் மாறவே மாறாது. இங்க +9ல இருக்கு, இங்க -9 ஆயிரும். இங்க -12xல இருக்கு, ஆப்போசிட் +12x ஆயிரும். இங்க +4x ஸ்கொயர்ல இருக்கு, இந்த பக்கம் வந்தா -4x ஸ்கொயர் ஆகும்.
இந்த பக்கம் எல்லாம் காலி பண்ணிட்டாங்க, அப்போ 0 போட்டுக்கலாம். இதெல்லாம் தூக்கி இந்த பக்கம் போட்டாச்சா. இப்ப நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் வந்திருக்குன்னு அர்த்தம். அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. நீங்க போட்டு குழப்பிக்காதீங்க. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் ஒரே மாதிரிலாம் நிறைய இருக்கு. இங்க 3 இருக்கு, இங்க 9 இருக்கு, இங்க ஒரே மாதிரி இருக்கு. இதெல்லாம் நம்ம சிம்பிளிஃபை, அதாவது கூட்டி பெருக்கலாமே கழிக்கலாமே, என்ன எதுவும் பண்ணாம இருக்கான்னு இப்போ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பெருசுல இருந்து போவோம். இங்க என்ன இருக்குது, ஃபர்ஸ்ட் வந்து -2x ஸ்கொயரும் -4x ஸ்கொயரும் இருக்கு. இந்த மாதிரி 8th படிச்சுக்கோ. இந்த மாதிரி ஒரே வேரியபிள் கொடுத்துட்டாங்க, ஆட் பண்ணலாம். வேரியபிள்னா அது ஏபிசிடி தான். ஆட் பண்ணி இந்த கோஎபிசியன்ட் ஆட் பண்ணி நம்ம அதே வேரியபிள் போட்டுக்கலாம். அதாவது இது ரெண்டுத்தையும் இந்த நம்பரே கூட்டி அதே போட்டுக்கலாம். -2வையும் -4ஐயும் கூட்டினா என்ன வரும், -6 வரும். ஏன்னா குறி ஒரே மாதிரி வந்திருக்கா, குறி ஒரே மாதிரி வந்தா கூட்டிட்டு அதே குறியை போட்டுக்கணும். இங்க கூட்டிட்டு அதே குறியை போட்டாச்சு, இந்த வேரியபிள் மாறாது. நீங்க இதையும் கூட்டி x⁴ போடக்கூடாது வேரியபிள், அதாவது இந்த லெட்டர் வந்து அதே மாதிரி தான் வரும். அப்புறம் இது போட்டாச்சா. அடுத்து என்ன வருது, இந்த இந்த 3 இந்த -6 இருக்கு. ஆனா அது எடுக்கக்கூடாது, இதை விட சின்னதா என்ன இருக்கு, இது இருக்கு. இந்த 12 x எழுதிக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த 3ல இருந்து 9 கழிக்கணும். 3ல இருந்து 9 போச்சுன்னா -6. சின்ன குழந்தை மாதிரி 3ல இருந்து 6 போச்சுன்னா எப்படா, இது வந்து 10th மேக்ஸ் இல்லையா, அதனால 3ல இருந்து 9 போச்சுன்னா -6 இஸ் ஈக்குவல் டு 0. இந்த மாதிரி ஸ்டேட்ல, அதாவது இந்த மாதிரி இடத்துல இருந்து சால்வ் பண்ண முடியாது. அதனால நம்ம சைன் சேஞ்சிங், அதாவது குறிகளை மாற்றுவது. இந்த பக்கம் 0 எடுத்தா மட்டும்தான் அதை நான் சொல்றதெல்லாம் பண்ணணும். இப்ப நான் சொல்ல போற ஸ்டெப் எல்லாமே இந்த பக்கம் 0 எடுத்தா மட்டும்தான் பண்ண முடியும். குறி மாத்துறதுன்னு பண்ணணும், ஒண்ணுமே இல்லை. இருக்கிற குறி அப்படியே ஆப்போசிட்டா போடுங்க. இங்க மைனஸ் இருக்கா, அதை அப்படியே பிளஸ் ஆக்கிக்கலாம். இங்க பிளஸ் இருக்கா, அதை அப்படியே மைனஸ் ஆக்கிக்கலாம். இங்க மைனஸ் இருக்கா, அதை அப்படியே பிளஸ் ஆக்கிக்கலாம். ஏன்னா இந்த பக்கம் அப்ப நம்ம இந்த பக்கம் மைனஸை காமன் எடுத்து இந்த பக்கம் -0 போடலாமே. 0க்கு தான் சைனே இல்லை, அப்ப எப்படி -0 போடுறது. அதனாலதான் இந்த பக்கம் 0 வந்தா மட்டும்தான் நான் சொல்றதெல்லாம் செய்யணும். 0 போட்டாச்சா. இப்போ நம்ம எங்க வந்து விட்டுருக்கோம்னா, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வந்து சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணணும். இங்க பாத்தீங்கன்னா ஒரு டேர்ம்லயும் நம்ம வந்து 6 காமனா எடுக்க முடியும், அதாவது வெளியே எடுக்க முடியும். அப்போ 6 வந்து எல்லா டேர்ம்ல இருந்து காமனா எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 6 எப்பவுமே காமனா எடுக்கும். ஏன்னா இங்க வந்து 6ஆம் டேபிள் 1 போகுது, இங்க 12ஆம் டேபிள் 6 2 டைம் வரும். இங்கேயும் 6 வந்து எடுத்துக்கலாம், 1 தான் ஆன்சர் வரும். 6 எடுத்துட்டோமா. 6 வந்து 6 வெளியே எடுத்துட்டா அது அப்படியே தான் இருக்கும், இது மட்டும் தான் வரும். இங்க இருக்க 6 அப்படியே வெளியே போடச்சு, அவ்வளவுதான். இந்த 12x 12 6 வகுத்தா என்ன வரும், 2 தான் வரும். ஏன்னா 2 6 12 இல்ல. அப்புறம் இந்த 6 வெளியே எடுத்தா +1 வரும். ஏன், ஆனா 6 1 1. இப்படி வந்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்தியாச்சு. இப்போ இவ்வளவு பெருசா இருந்து இவ்வளவு சின்னதா மாத்தியாச்சு. அடுத்து இந்த 6 வச்சு என்ன பண்றது, இதை அப்படியே இந்த பக்கம் கொண்டு போங்க. ஏன்னா அது இவங்க 6 போடலையே, இங்க இருக்க 6 தான் இங்க போய் இங்க பெருக்கலா இருக்கு, இங்க வகுத்துலா இருக்கு. 0 6 வகுத்தா எப்பவுமே 0 தான் வரும். இப்ப நான் சொன்னதெல்லாம் எப்பவுமே 0 இந்த பக்கம் இருந்தா மட்டும் தான் செய்யணும். இந்த குறி மாத்துறது, இந்த 6 வந்து இருக்கிறது இங்க கொண்டு போனா அதே தான் வரும். ஏன்னா இங்க வந்து 0, அதாவது 0 வந்து 6ஆல வகுத்தா எப்பவுமே வந்து எந்த நம்பர் 0 எதால வகுத்தாலும் 0 தானே கிடைக்கும். 0ஆல வகுக்க முடியாது, 0 தான் வகுக்கணும், 0ஆல வகுக்க முடியாது. அதை புரிஞ்சுக்கோங்க. இப்ப 6 இந்த பக்கம் போனாலும் எப்படி இருந்தாலும் 0 தான் வரும். 6 வருமா, நம்ம உங்களுக்கு ஸ்டெப்பாவே எழுதிக்கலாம். இப்ப 0 6 வகுத்தா என்ன வரும், 0 தான் வரும். போட்டாச்சா. இப்போ இருக்கிறதா ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. இங்க இதே மாதிரி ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட் கிடைச்சதா, இதை நம்ம இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி ஈஸியா மாத்திட்டோம் பாத்தீங்களா. இத வந்து சால்வ் பண்றதுக்கு 2 வழி இருக்கு. அதுல வந்து ஈஸியான வழி தான் இப்ப நான் சொல்ல போறேன். அது வந்து ஃபேக்டரிங். இது ஒரு ஃபார்முலா இருக்கு, அந்த இந்த ஃபார்முலா இருக்கு. x is equal to -b plus or minus the square root of b square minus 4ac by 2a. ஆஹா, ஏதோ வளர்றான் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. இது வந்து ஒரு ஃபார்முலா தான். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அல்ஜிப்ரா 3.9 எக்ஸசைஸ்ல இந்த ஃபார்முலா 3.9 வந்து 3.14 இந்த ஃபார்முலா இருக்கும். ஆனா இந்த ஃபார்முலா இப்ப சொல்ல போறது இல்ல, இதோட ஈஸியான மெத்தட் ஒண்ணு இருக்கு, அதை சொல்லி தர போறேன். அதுக்கு வந்து இதை ஃபேக்டர் பண்ணணும், அதாவது இதை வந்து காரணிப்படுத்தணும். ஏன்னா அது நம்பர் தானே காரணிப்படுத்த சொல்லுவாங்க, என்னென்னமோ காரணிப்படுத்த சொல்லணும். இது வந்து ஒரு வழி இருக்கு காரணிப்படுத்துறதுக்கு. அதுக்கு இந்த மாதிரி ஒண்ணு போட்டுக்கணும், ஐ மாதிரி போட்டுக்கிட்டு ஃபர்ஸ்ட் வந்து இந்த நம்பரை மேல எழுதிக்கணும், இந்த நம்பரை இங்க எழுதிக்கணும். எழுதியாச்சா. நீங்க இதை வந்து பேனா எழுதிட்டு இது நடுவில் பண்றதை மட்டும் பென்சில பண்ணிக்கலாம். நடுவில் வந்து என்னென்ன, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, இந்த நம்பரை எழுதிக்கிட்டோம்ல, இதுக்கு என்ன அர்த்தம்னா 2 நம்பர்
பெருக்கனா 1 வரணும், கூட்டனா -2 வரணும். 2 நம்பர் பெருக்கனா 1 வரணும், கூட்டுனா -1 வரணும், -2 வரணும். இப்போ நம்ம நிறைய நம்பர் இப்போ 1 பெருக்குனா என்னென்ன வரும்? 1 பெருக்குனா தான் 1 வரும். வேற எப்படி 1 கொண்டு வர்றது? சரி, இதை வச்சே போட்டு பார்ப்போம். இங்க என்ன கண்டிஷனு? பெருக்குனா 1 வரணும், 1 பெருக்குனா 1 வருது, கூட்டுனா -2 வரணும். ஐயோ, இங்க -2 வரலையே, +2 தானே வந்திருக்கு, அப்போ போட முடியாது. அடுத்த நம்பருக்கு போங்க. அடுத்த நம்பர் இருக்கிறதே ஒரே ஒரு நம்பர் வந்து -1 × -1 தான் வரும். ஏன்னா இங்க குறி வந்து இது மல்டிபிளிகேஷன், குறி வேற மாதிரி வந்துச்சுன்னா பிளஸ், குறி ஒரே மாதிரி வந்துச்சுன்னா பிளஸ், குறி வேற மாதிரி வந்துச்சுன்னா மைனஸ். இங்க குறி ஒரே மாதிரி வந்திருக்கா 1 வருது. இப்ப இருந்து கூட்டினா நமக்கு -2 வருது இல்ல, அதை நம்ம பார்க்கணும், செக் பண்ணிக்கணும். -1 + -1 = என்னன்னு பார்க்க போறோம். -1 இந்த பிளஸ் மல்டிப்ளை ஆகி -1 ஆயிடும். -1 என்னது? குறி ஒரே மாதிரி வந்தா நம்பரை கூட்டிக்கிட்டு அதே குறியை போட்டுக்கணும். குறி ஒரே மாதிரி இருக்கு, நம்பர் கூட்டினா 2, அதே குறி போட்டா -2. ஆஹா, கிடைச்சிருச்சு. இதுதான் வந்து நமக்கு வந்து ஆன்சர். இப்போ இந்த 2 தான் இது ஆன்சர். இது 2 தான். இங்க ஒரு -1 போட்டுக்கணும், இங்க ஒரு -1 போட்டுக்கணும். நெக்ஸ்ட் இதோட முடிச்சுக்க கூடாது. இதை வந்து எப்படி புரியுதுன்னா, இது சில டைம் வந்து இங்க நம்பர் இந்த மாதிரி இடத்துல நம்பர் வரும். ஐயோ, அப்படி என்ன பண்றதுன்னா இங்க இருக்கிற நம்பரை தூக்கி டிவைட் பண்ணிருங்க. இங்க டிவைட் பண்ணா 1 தானே வந்திருக்கு, இங்க மறைஞ்சிருக்கு 1, அதனால 1 தானே வந்திருக்கு. அப்ப வந்து இந்த இடத்துல நம்பர் பார்க்க தேவையில்லை. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 6 வந்திருக்கும், அப்ப 6ஆல டிவைட் பண்ணணும். இங்க எதுவும் வர 1 வந்திருக்காங்க, நம்ம 1ஆ டிவைட் பண்ணா அதேதான் வரப்போகுது. அப்ப நம்ம என்ன எழுதிக்கலாம்னா, இப்படி எழுதிக்கலாம், இந்த மாதிரி எழுதிக்கிட்டோம். அப்போ இப்படி எழுதிக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த வெளியே இருக்கிறத வந்து பாத்துக்காதீங்க, வெளியே இருக்கிறத உங்களுக்கு விட்டுருங்க. இந்த நம்பரை x இப்படி போட்டுக்கிறோம். அவ்வளோ இந்த இடத்துல நம்பர் வந்துருந்தா இந்த நம்பர் அப்படியே இங்கிட்டு போயிடும். அப்போ 1x வரும், 1x 1 தானே. இங்க கொடுத்துருக்க நம்பர் அப்படியே எழுதுங்க, பக்கத்துல x போடுங்க. கீழே நம்பர் இருந்தா x பக்கத்துல எழுதுங்க, அவ்வளவுதான். பாத்தீங்களா? இந்த மாதிரி நம்ம ஈஸியா பண்ணணும். இது மட்டும் வச்சு என்னடா பண்றது, இதை வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இங்க என்ன கொடுத்துருக்காங்க, இது ரெண்டையும் பெருக்கணும். இந்த மாதிரி ஒட்டி போட்டுதாங்கன்னா பெருக்கிறது எல்லாத்துக்கும் இதுதான். இந்த மாதிரி பெருக்கினா 0 வரும்ல. எந்த 2 நம்பர் வேற நம்பர் ஒரே மாதிரி நம்பர் x - 1 பெருக்கினா ரெண்டு ஈக்குவல் நம்பரை பெருக்கினா 0 வரும். என்ன பண்ணலாம்? 6 3 பெருக்கினா 18 வருமே. அப்படி வச்சுட்டே இருப்போம். இங்க வந்து ஏதாவது ஒரு நம்பர் 0வா இருந்தா மட்டும்தான் இங்க பெருக்கிறது வந்து 0வா இருக்கும். ஏன்னா 2 ஹோல் நம்பர், அதாவது 2 நேச்சுரல் நம்பர் 1 2 3 அது மாதிரி 2 நம்பர் பெருக்கினா 0 வராது. வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா இங்க 2 ஏதோ ஒரு நம்பர் 0வா இருந்தாதான் இப்ப இருக்குன்னா 0 வரும். நான் சொல்றது புரியுது இல்ல? இப்போ இங்க 10 இருக்கு, இங்கேயும் 10 இருக்கு, 10 10 100 தானே வருது. இங்க ஏதாவது ஒரு நம்பர் 0வா இருந்தா மட்டும் தான் இங்க 0 வரும். அப்போ இங்க வந்து என்ன எழுதிக்கலாம், இது ரெண்டுத்தையும் ஏதோ ஒரு நம்பர் 0வா இருக்கும். அப்ப ரெண்டுத்தையும் எழுதிக்கலாம். ஏன்னா சில டைம் 0வா இருக்கும், சில டைம் 0வா இருக்காது. அப்ப நம்ம இதை இப்படி எழுதிக்கலாம், x - 1 = 0ன்னு. அப்ப x - 1 = 0னா x ஓட வேல்யூ என்ன? இது இங்கிட்டு போயிடும், இது இங்கிட்டு போயிடும். அப்ப ரெண்டுத்துக்கும் x = 1, x = 1 தான் ஆன்சர். x = 1 தான் ஆன்சர். அப்ப இந்த ஃபங்க்ஷனுக்கு போட்டு பார்த்தா x = 1 தான் ஆன்சரா வரும். நீங்க வேணா உங்களுக்கு ஆன்சரை நம்பிக்கை இல்லைன்னா நீங்க இதை வந்து 1 போட்டு வேலை சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. அதாவது அதில் 1ஓட வேல்யூ போட்டு பாருங்க. நான் இப்போ சொன்ன சம்ம கரெக்டாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சா? இந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணி இதை தான் கிடைக்கும். இந்த ஃபார்முலா வந்து நான் 3rd சாப்டர்ல சொல்லித்தரேன். ஆனால் அது போட்டு பார்க்குறேன், இப்போ போட்டு பார்த்துக்கலாம். ஏங்கிறது வந்து இங்கே இருக்கு, இது வந்து ஏ இங்கே இருக்கு, 1 தானே இருக்கு, எக்ஸ் ஏ இல்லை, இங்கே கோஎஃபிஷியன்ட் மட்டும், அதாவது நம்பர் மட்டும் தான் பார்க்கணும். பிங்கிறது வந்து இந்த நம்பர், சிங்கிறது இந்த நம்பர். சரியா? இதுதான் வந்து நம்ம போட்டு பார்க்கணும். இங்க 1 மறைஞ்சிருக்கு, அது ஏ. இங்க -2 தான் போடணும், சிம்பிள் சேர்த்துக்கோங்க. -2 வந்து பி, +1 வந்து சி. இதுக்கு அப்ளை பண்ணி பாருங்க. இந்த பிளஸ் மைனஸ்க்கு என்னடா அர்த்தம்னா, 1 வந்து பிளஸ் பண்ணணும், இந்த மைனஸ் பண்ணணும், 1 வந்து பிளஸ் பண்ணணும், இந்த மைனஸ் பண்ணணும். அதுக்கு என்ன அர்த்தம்? இது 1, இது 1. இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்னாதான் ஆன்சரா இருக்கும். இதுதான் வந்து என்னது ஆன்சர். x - 1 தான் வந்து இந்த சம்முக்கோட ஆன்சர்.